வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை நம்பி ஒருத்த நடு தெருவுக்கு வந்திருக்கான். அதை பத்தி தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு பேர் என்னன்னு பார்த்தா சந்தோஷ். ஓகேங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 2021 காலேஜ் படிச்சிருக்காரு. என்ன ப்ரோ படிச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டா, பிஇ மெக்கானிக்கல் சயின்ஸ். ஓகேவா, ராயல் மெக்குன்னு சொல்லுவாங்க, சும்மா பேருக்கு வேணா சொல்லிக்கலாம். ஓகே, இவருக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட்லேயே வேலை கிடைச்சிருக்கு. பரவாயில்லையே ப்ரோ, படிக்கிற பையனா ப்ரோ, அடிச்சு பிடிச்சி அரியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வேலையும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்புறம் என்ன இருக்குன்னா 2 மாசம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்கு. வேலைக்கும் போய் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆயிருக்காரு. வேலைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்காரு. 2022 இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் போக போக தான் தெரியுது, மெக்கானிக்கல் படிச்சது இந்த சவுப்பு பட்டன் பச்சை பட்டன் எழுதுறதுக்காக மட்டும்தான் பயன்படும், வேற எதுக்குமே பயன்படாதுன்னு சொல்லியிருக்கு. இவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே லைஃப்ல க்ரோத்தே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேலையை மனுஷன் ரிசைன் பண்ணிட்டாங்க. வெறும் 3 மாசம் தான் போனாராம், வேலையை ரிசைன் பண்ணிட்டாராம். வீட்டில் ஒரு 2-3 மாசம் போகுது, 3-4 மாசம் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ரோ ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு கேட்டால், ஏன்பா படித்து முடிச்சிட்ட, வேலையும் விட்டுட்டு வந்துட்டேன், வேறு வேலைக்கு போகலாம்ல, வேறு வேலை தேடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்துட்டு மெக்கானிக்லாம் படித்தா வேறு வழியே இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இருந்துட்டு ஒரு மனுஷன் என்ன ஐடியா கொடுத்துருக்கான், நீ பேசாமல் சென்னை போடா, சென்னை போய் ஏதோ இதில் அதாவது பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸ்லாம் இருக்குங்களா, அதாவது இந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் கோர்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, அப்புறமேட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அந்த மாதிரி கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக அவரை ஜாயின் பண்ணியிருக்காங்க வித் 60,000 ஃபீஸோட. ஓகேவா, இங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. சென்னையும் போயாச்சு, பிஜியும் பார்த்தாச்சு, லைஃப்பும் நல்லா போயிட்டு இருக்கு. நல்லாவே படிச்சுட்டு இருக்காரு. அதான் சொன்னல, கொஞ்சம் படிக்கிற பையன் தான், அதனால நல்லாவே படிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் சென்னைக்கு போனாதான் இவருக்கு தெரியுது, இவர் நார்மலாக சிட்டி லைஃப்ல வாழ்ற எக்ஸ்பென்ஸ் வேற, சென்னையில் வாழ்றப்ப எக்ஸ்பென்ஸே வேறையா இருக்கு அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, நாம ஏன் இந்த படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு தோணிருக்கு. ஆனால் இவருக்கு தான் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு அந்த கடுப்பாய் வீட்டில் தானே இருந்திருக்காரு. ஓகே, நம்ம போனால் நீட்டாக கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு வேலை செய்கிற மாதிரி வேலைக்கு போகலாம். ஸோ நம்ம பிபி ஏதாவது தொழலாமா அப்படின்னு தோணிருக்கு. அப்போதான் ஒருத்தன், இவரோட ரூம்மேட் என்ன பண்ணியிருக்கான், ஒருத்தன் ட்ரேடிங் புதுசாக ஆரம்பிச்சிருக்கான். என்னடா இது, ஏதுடா இதுன்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி ட்ரேடிங் வச்சு இதில் இவ்வளோ ப்ராஃபிட்ல எடுத்துட்டு இருக்க வச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆசையை தோண்டி விட்டான். ஓகே, இவர் மெஸ் ஃபீஸ் கட்டணும், பிஜி ஃபீஸ் கட்டணும்ல, அந்த காசு ஒரு 6,000 ரூபாய் இருந்திருக்குங்க. என்ன பண்ணியிருக்காரு, 6,000 ரூபாய் தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில், ஓகே நம்ம ஃப்ரெண்டு தான் பண்ணுறானே நாமளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு. போட்டுறோம் சும்மா விட்டாரா, மார்க்கெட்டு இவருக்கு அப்படி அள்ளி அள்ளி அடிச்சிருக்கு. அந்த 5,000 ரூபாய் போடாரு சொன்னால, அந்த ஒரே வாரத்துல அந்த 5,000 ரூபாயை கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் சில்லற, கிட்டத்தட்ட 10,000 வச்சுக்கங்களேன். 10,000 ரூபாய் பக்கம், அதாவது டபுள். ஒரே வாரத்துல 5,000 ரூபாய் டபுள் ஆயிருக்கு. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. இவருக்கு நேரம் சுக்கரம். ஓகேவா, அந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஓகே, நல்லா இருக்கே, நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போனா கூட இந்த அளவுக்கு ஒரே வாரத்துல சம்பாதிக்க முடியாது போலயே, நிறைய காசு தான் நிறைய பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு மனுஷன், அங்க எங்கன்னு காசு கேட்டிருக்காரு, எங்கேயுமே கிடைக்கல. ஓகேவா, இவரு தான் சொல்லிட்டு வேலையே இல்லாம படிக்க தானே போயிருக்காரு, எதுக்குடா அவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் பக்கம் வாங்கிட்டாருங்க. ஓகேவா, இப்போதான் வேற இன்னும் காசு வேணுமே, அட்லீஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் வச்சு வேணும் வச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லியிருக்கேன். 2 பேரும் சேர்ந்தே ட்ரேட் பண்ணலாம் வச்சு அப்படின்னு மாதிரி மண்டியே கழியிருக்காரு. ஓகேவா, பண்ணதெல்லாம் கரெக்டு தான். அடிச்சு பிடிச்சி பர்சனல் லோன் 2 பேருமே எடுத்திருக்காங்க. இவரது பர்சனல் லோன் 50,000, ஏன்னா அவர் வந்து ஒர்க்கிங் பர்சன். ஓகேவா, அவருது 50,000, இவருது 30,000. ஆல்ரெடி 2 பேர் இருக்க காசு சேர்த்து ஒரு 1,00,000 ரூபாய் பக்கம் வந்துருச்சு. ஓகே சூப்பர், 1,00,000 ரூபாய் வச்சு மஜா பண்ணலாம். இஷ்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வெறும் 3% புஷ் பண்ணாவே 3,000 வருது. ஒரே மாசத்துல அந்த 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சு பூச்சின்னு பிளான், பெரிய பக்காவா பிளான் போட்டிருக்கீங்க 2 பேருமே. ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா வந்தவங்க. ஓகேவா, மார்க்கெட்டு அந்த 1,00,000 ரூபாய் வச்சு பண்ணான்னு கொடுத்துருக்குங்க. எனக்கே ஆச்சரியம் தான். என்னன்னா 1,00,000 ரூபாய் வச்சு பண்ணாங்களா, ஃபர்ஸ்ட் நாள் ட்ரேட்ல 6,000 ப்ராஃபிட், செகண்ட் நாள் ட்ரேட்ல திரும்ப 8,000 ப்ராஃபிட்னு ப்ராஃபிட் ஒரு 2-3 நாளைக்கு வந்திருக்குது. அந்த 1,00,000 ரூபாயை 1,50,000 ரூபாய் பக்கம் மாத்திருக்காங்க. பரவாயில்லையே அப்படின்னா, ஆமாங்க 1,00,000 ரூபாயை 1,50,000 ரூபாய், அதுவுமே ஒரே வாரத்தில் நடந்துருக்கு. பரவாயில்லையே ப்ரோ, இவனுக்கு நிஜமாலுமே ராசிக்காரர் தான் போலன்னு உங்களுக்கே தோணும். இப்போதான் மார்க்கெட்டு அதோட வேலையை ஆரம்பிச்சிருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா, முதல் நாள் ட்ரேடு, அதாவது முதல் வாரம் 5,000 வச்சு 10,000 பக்கம் பண்ணாங்க. 2வது வாரம் 1,00,000 ரூபாய் வச்சு 1,50,000 ரூபாய் பக்கம் பண்ணாங்க. 3வது வாரம் முதல் ட்ரேட்ல 30,000 ரூபாய் லாஸ். ப்ரோ என்ன ப்ரோ ஸ்டாப்லாம் செட் இல்லையா? இவங்க மார்க்கெட்டுக்கே புதுசாக வந்திருக்காங்கயா, வெறும் ப்ராஃபிட் மட்டும் பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ அடிக்கணும் அவ்வளோ அடிக்கணும். அடிச்சு நம்பத்தி இருக்குது. ஒரே ட்ரேட்ல 30,000 லாஸ். ஓகே போதும், நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு. அப்பயுமே கூட இருந்தவன், இல்லைடா இதெல்லாம் ரெக்கவரி பண்ணிடலாம்டா, என்னடா போய் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுத்துருங்க. 20,000 ரூபாய் காலி. 50,000 போதும், நம்ம காசையாச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சிட்டாங்க. மண்டே 50,000 ரூபாய் காலி. ஓகேவா,
அடுத்த நாள் ப்ரோ 50,000 முடிஞ்சா ப்ரோ அப்படின்னா இல்லை, அந்த 50,000 வச்சு திரும்பவும் 10,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை நாள் இன்னைக்கு திரும்பவும் 10,000 ப்ராஃபிட். இப்போ 60,000 இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே, 60,000 இருக்கு. வேற என்னதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரே நாள்ல 60,000 காலி. திங்கட்கிழமை 1,50,000 ரூபாய் இருந்த அக்கௌண்ட் வியாழக்கிழமையில மைனஸ், ஆல்ரெடி ஜீரோக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஐயோ என்னடா பண்றது ஏதுடா பண்றதுன்னு ஒன்றும் புரியல. வீட்டுல இருந்து ஒரு காசு வாங்கியிருக்காரு. அவன் அதாவது சேலரி பர்சன் பிரச்சனை இல்லை, சேலரில இருந்து கூட கட்டிடுவான். இவரு காலேஜ் படிக்க போயிருக்காரு. காலேஜ்னா அந்த கோர்ஸ்க்கு படிக்க போயிருக்காரு. இவர்கிட்ட ஏது காசு? இவர் எப்படி 50,000 ரூபாய் கட்டுவாரு, 30,000 பக்கம் எப்படி கட்டுவாரு? ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்பதான் என்ன இருக்கு, ஓகே நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரேபிடோ இருக்குல்ல, பைக் டாக்ஸி, அந்த பைக் டாக்ஸி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ப்ரோ எதுக்காக ப்ரோ? பின்ன வாங்கின கடனை கட்ட வேணாமா? சரியான இது பண்ணிட்டாரா அவரு. அதாவது பைக் டாக்ஸி ஓகே, ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா இவர்கிட்ட அங்கே பைக் உள்ள ஃப்ரெண்டோட பைக் தான். ஓகேவா? ஃப்ரெண்டு வேலைக்கு போற நேரத்தை வந்து மிச்ச நேரத்துல ஒரு ரேபிடோ ஓட்டுவாராம். ஓகேவா? ரேபிடோ ஓட்டி நிறைய காசு சம்பாதிக்கலாலும் அந்த கடனை கட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு மாசான ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் அந்த அளவுக்கு இவருக்கு கிடைச்சிட்டு தான் இருந்திருக்கு. அந்த வாங்கினார்ல இந்த பர்சனல் லோனு, அந்த பர்சனல் லோனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு தான் இருந்திருக்காரு. ஆன்லைன்ல ஓரளவுக்கு லோன்லாம் கட்டி முடிக்கிற டைம்ல தான் வரவங்க நல்லவங்க, நம்மள மாதிரி நல்லவங்களே வரமாட்டாங்களே, சில பேர் வானவில்லாம் வந்திருக்காங்க. இவருக்கு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணார். ஓகேவா? இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ப்ரோ, அதனால நான் ரேபிடோ ஓட்டுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோ. ரேபிடோ ஓட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவுமே என்ன பண்ணியிருக்காரு, அங்கே சிட்கோல, ஓகேவா, சிட்கோ இண்டஸ்ட்ரியில் ஒரு சிஎன்ஜி கம்பெனிக்கு, ஓகேவா, சிஎன்ஜி கம்பெனி என்னன்னா ஒன்றும் இல்லை, மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு எந்த வேலை வேணான்னு சொல்லி வந்தாரோ அதே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாராம். ப்ரோ அந்த கோர்ஸ் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டால், கோர்ஸ் ஒரு டைமு அதாவது ஆஃப்லைனில் கட்டுறதுனால சேர்த்து விட்டாங்க அங்கே போய் படின்னு. ஆன்லைனில் படிச்சுக்கிட்டு அந்த சிஎன்ஜி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாராம். வேலைக்கு போய் இவருக்கு கிட்டத்தட்ட அந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6-7 மாதம் பக்காச்சா. அந்த வெறும் 50,000 லோனை கட்டி முடிக்க. ஓகேவா? கட்டி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காந்து ஓகே கோர்ஸ் முடிச்சிட்டோம், இதுக்கு மேலே வேலை தேடி அலையலாம்னு சொல்லிட்டு வேலை தேடி போயிருக்காரு. கடவுள் புண்ணியத்துல ஓகே வேலையும் கிடைச்சிருச்சா. ஓகேவா? இதெல்லாம் வந்து 2024க்கு இவருக்கு வேலை கிடைச்சிச்சு. 2021 முடிக்கிறாரு. 2022க்குள்ள ட்ரேடிங் வராரு. ஒரு வருஷம் ட்ரேடிங் நாசமா போகுது. அடுத்த வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு காசெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு சென்னையும் வந்து சேர்ந்துட்டாரு. ஓகேவா? சென்னையில இருந்து வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாரு. இப்பதான் இவருக்கு பிளேஸ்மெண்ட்ல வேலை கிடைக்கல, ஆஃப் கேம்பஸ்ல இவர்தான் கோர்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு. ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட்ல இவருக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. வேலை கிடைச்சி நல்லா போயிட்டு இருந்திருக்கு. 2024 திரும்பவும் என்ன பண்ணியிருக்காரு மனுஷன், முதையே ஆல்ரெடி அடி வாங்கினானா அப்பயாச்சும் கம்முன்னு இருந்திருக்கணுமா. இப்ப மனுஷனுக்கு கிட்டத்தட்ட 4.5 ஓகேவா அந்த எல்பியில சேலரியில வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு மனுஷன். ஓகே நம்ம நீ தப்பு பண்ணிட்டோம், திரும்ப அந்த தப்பு பண்ணக்கூடாது, திரும்ப 1,00,000 ரூபா லோன் போட்டுருக்கான். இந்த தடவை சேலரி பர்சன், முன்னாச்சு சேலரி இல்லாமல் ஒரு 30,000 பக்கம் லோன் போட்டு பண்ணிட்டு இருந்தான். இப்ப சேலரி பர்சனா இருக்காருல்ல, அதனால 1,00,000 ரூபா பக்கம் லோன் போட்டிருக்காரு. ப்ரோ அந்த லோனு நொட்டிட்டு போயிடுச்சா ப்ரோ அப்படின்னா, மனுஷன் பக்காவா பிளான் போட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஆனா திரும்பவும் என்ன சனி யாரை விட்டுச்சு, பேராசை இவருக்கு திரும்பவும் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சரியான லாஸ் பண்ணியிருக்கான். 50,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. வெறும் 50,000 தான் இருக்கு. இது அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன பண்ணியிருக்கான், ஸ்விங் ட்ரேடுக்குள்ள மனுஷன் போயிருக்கான். ஓகேவா? ஸ்விங் ட்ரேடுக்குள்ள போய் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி 2024 ஆரம்பிச்சு இப்ப அவரோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட ஓகேவா கிட்டத்தட்ட 1,00,000 நெருங்க போகுது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்ன மனுஷன் தெரியுமா சொன்னா, ப்ரோ 1,00,000 ரூபாய் லாஸ் பண்ணப்ப அது எப்படி லாஸ் பண்ணுங்கிறது தெரியல, ஆனா 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சு இப்ப சேர்க்கும் போது தான் ப்ரோ அந்த கஷ்டம் தெரியுது. ஸோ அதுக்காக நீங்க நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல என்ன சொல்லுங்க அப்படின்னா, தயவு செஞ்சு மார்க்கெட்டை புரிஞ்சிக்காமையோ தெரிஞ்சிக்காமையோ டைரக்டா மார்க்கெட்ல வந்து காசை போடாதீங்க. அதுவும் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்னா வேணவே வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சாரு. ப்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியம், டிசிப்ளினா இருந்தால் தான் ப்ரோ மார்க்கெட்ல இருக்க முடியும் அப்படிங்கிறதே அந்த மனுஷன் சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த மனுஷன் கரெக்டா இது பண்ணி லோன் இப்படி அடைச்சி முடிச்சு வந்துட்டான். ஓகேவா? இன்கேஸ் நீங்க காசை இழந்தீங்க அப்படின்னா உங்களால எப்படி மீட்க முடியும், அதுக்கு நீங்க ப்ராப்பரா ரெடியா இருக்கீங்களான்னு பாத்துக்கங்க. ஓகேவா? இப்ப அந்த மனுஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்ல எதுவுமே பண்றது இல்லையா, வெறும் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றதுலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 1 lakh நான் பில்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்தா திரும்பவும் இந்த அடுத்த ஏதாவது கதை வந்துச்சுன்னா அதுல கூட ஆட் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். ஓகேவா? எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட்டை தெரியாம மார்க்கெட்டுக்குள்ள வராதீங்க, மாட்டிக்குவீங்க. வரட்டா?